வணக்கம் மேடம். வணக்கம் சரத்ஜி. மேடம் இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அதுவும் பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகளோட குறியிடங்கள நோக்கி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குல்ல மேடம். அடுத்த ஆமா. கட்டமாக போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா மேடம்? இல்ல அந்த சூழ்நிலை எப்படி தொடர இருக்கிறது மேடம்? அதாவது நம்ம நேத்து கூட கொஞ்சம் பேசினோம் உங்க ஸ்டூடியோல வந்து. ஆ. அதாவது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண மக்களை வந்து எப்படி மனநிலையை ரெடி பண்றது, உடல் ரீதியாக ரெடி பண்றதுங்கிறத பத்தி ஒரு சின்ன இது பேசினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சரி இன்னைக்கு நடக்க போகுது, நான் 7, 8 2 தேதி சொன்னாங்க. சரி அது நடக்க போகுது, அதுக்கப்புறம் தான் வந்து யுத்தம் தொடங்கும்னு நினைச்சோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்போதும் ஒரு ஆச்சரியத்தை தான் செய்வார். முதல்ல தான் என்ன செய்ய போறாங்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. அவரை தவிர அவர் என்ன நினைக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அவருடைய செய்கைகளையோ அசைவுகளோ வச்சு கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுதான் நடத்தி காட்டியிருக்காரு நேற்று ராத்திரி. எப்படின்னாக்க அவங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திதி வந்து தசமி திதி. தசமிங்கிறது விஜயதசமி. அதாவது விஜயதசமி அன்னைக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரங்கள், ஸ்கூலில் சேர்க்கறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, வெற்றியை நோக்கி போகிறது, அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு ரீதியாக நினைக்கிற இந்திய நாடுங்கிறது ஒரு பெருவாரியான இந்துக்கள் கொண்ட நாடுங்கிறதுனால தசமி வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு பெரு அளவில் கொண்டாடுவாங்க நார்த்துலலாம். அந்த தசமி திதியை தான் நேற்றுக்கு இருந்திருக்கு. அது நான் நினைக்கிறேன், நான் மத ரீதியாக நினைக்கிறேன், ஒரு கணக்கு ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க, யாருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸ். என்னன்னாக்க முக்கியமாக நம்ம குறிப்பிட்டது போல என்னைக்கும் இந்தியர்கள் மற்ற நாடுகளில் தீவிரவாதம் நடத்தியோ பாகிஸ்தானில் இருக்கிற மத ரீதியாக அவங்கள கொன்றாங்களோங்கிற சரித்திரமும் கிடையாது. எந்த நாட்டிலையும் இப்படி நடத்துறது கிடையாதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட சமாச்சாரம். இது உலகளாவில் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்தியாவின் பக்கமாக பெரிய நாடுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கா பாராட்டியிருக்காரு, ட்ரம்ப், புட்டின் பாராட்டியிருக்காரு, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு, எல்லாரும் 30 நாடுகள் நம்ம பக்கம் இருக்கு, பெரு நாடுகள்லாம். ஆனால் இதை பற்றி அதனுடைய தலையங்கள் டைம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ராய்டர்ஸு, இந்த மாதிரி வெளிநாடு ஊடகங்கள் உடனே தங்களுடைய கருத்துக்களை அந்த நாடுகளோட கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க. அதுக்கு டக்குன்னு எல்லாருமே ஈவன் அரபு நாடுடைய பேசுமா இருக்கிற ஊடகம் அல்ஜீரா அதுவும் நம்மளை பாராட்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த நாட்டை தாக்கலை, அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை தாக்கணும். இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் பாகிஸ்தான். ஆனால் காரியத்தை செய்யறது இந்த தீவிரவாதிகள். அதனால இந்த தீவிரவாதிகளை தான் கையில் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக்கு அதில் கிடைக்கிற சமாதானம் முக்கியமாக ஃபஸ்ட்டு இதனுடைய பேர்லேருந்து வருவோம். எல்லாரும் எனக்கு சிந்தூர் ஆப்ரேஷன். சிந்தூர்னாக்கா என்ன ஊராச்சே, ஹரியானா பக்கத்தில் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்களே சிங்கூர், அதுவோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நோ நோ நோ. சிந்தூர்னாக்க ஹிந்தியில் நம்மளாம் குங்குமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த குங்குமத்து பேர் தான் சிந்தூர். இந்த 26 பெண்மணிகள், மனைவிகளாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், அவங்கெல்லாம் குங்குமம் வச்சுருப்பாங்க இல்லையா, மனைவிமார்களோட குங்குமத்தை அழித்த கயவர்கள், தீவிரவாதங்கள், அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அதனால ஒரு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சகோதரிகளுக்கு குங்குமம் இடுவாங்க, ராக்கி தினத்திற்கு இராணுவ சகோதரர்கள், அதனால அந்த சிந்தூர் அது ஒரு பேர். அதையும் தாண்டி இவங்க தாய்மார்களோட வணங்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து குங்குமத்தை மேலே நெத்தியில் எட்டுவாங்க, வீரர்களோ ஆணுங்க இருக்கிற ஆண்கள்லாம். அதனால் அந்த குங்குமங்கிறது அவள் ஊற்றுற வாழ்க்கையிலையும் வந்து பெரிய அளவில் ஒரு நல்லதுக்கான சுபகாரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த இதை வந்து பக்கத்திலேயே கணவனை உட்காத்தி வச்சு கணவனை கொன்று வேடிக்கை பார்க்க வச்ச அந்த பெண்களுடைய மனநிலை இன்னைக்கு ரத்த வெள்ளமாக இருக்கிறதுனால இந்த செந்தூருங்கிற சிவப்பு கலர் ரத்தத்தை அங்கே தீவிரவாதிகள் அனுபவிச்சே தீரணும்னு சொல்லி தான் முதல் தாக்குதல். அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னாக்கா 9 இடம், 9 இடத்துல முசாஃபர்பாதுங்கிற முக்கியமான இடம். அது பாகிஸ்தான் நம்மகிட்ட பிடுங்கி கொண்டு போன இடத்துல இருக்கு. பிடுங்கி கொண்டு போன இடம் ஏன் சொல்கிறோம்னாக்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு நம்ம எதிர்விடையை செய்ய போகிறோன்னு அவசர கதியில், அதாவது சிறுமொழிப்பு விளைத்தனமா மூளையே இல்லாமல் பாகிஸ்தான் செய்த முக்கியமான வேலை என்ன தெரியுமாங்கிறது உங்களுக்கு தெரியுமா சகோதரர்? தெரியறதுக்கார தெரியுமா? இல்லை மேடம். அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சிம்லா ஒப்பந்தங்கிற பங்களாதேஷ் 1971 1971 வரை நமக்கு பாகிஸ்தானுக்கு போர் கிடையாது. நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற மேற்கு வங்காளத்துக்கு உதவி புரிய சொல்லி முஜிபுர் ரஹ்மான்கிற அது போராட்டத்தை கலப்பிட அந்த தலைவர் வந்து நம்மளை கேட்டுக்கிட்டாரு. அதனால நம்ம படைகளை கொடுத்தோம், அங்கே விடுதலை வாங்கி கொடுத்தோம். இதுதான் முதல் காழ்ப்புணர்ச்சி பாகிஸ்தானுக்கு காரணமே. இந்தியாவை பார்த்து 1971 இந்திரா காந்தி பீரியடில் நம்ம அங்கே போய் உதவி செஞ்சு அந்த தனி நாடை வாங்கி கொடுத்தது தான் அவங்களுக்கு ஆத்திரம் எப்போதும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது அந்த நாடை பொறுத்த வரைக்கும்.
அதனால தான் இந்த அளவுக்கு தீவிரவாதத்தை பயன்படுத்தி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதோட முக்கிய காரணம் அது. அது எப்படி ஆச்சுனாக்கா, அது முடிவுக்கு கொண்டு வரும்போது இப்பொழுது இது இருக்குல்ல, உத்தராகண்ட் இமாச்சல பிரதேசம் இருக்குல்ல, அதனுடைய ராஜ்பவன் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதில் இந்திரா காந்தி அவர்களும் பெனசீர் புட்டோ அவரும் கையெழுத்திட்டாங்க. எப்படின்னா ஜூலை 2, 1971 ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதுவாக போர் தொடுத்தாலும் பரஸ்பரமாக தெரிவிச்சுட்டு தான், இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரிவிச்சுட்டு தான் இறங்கணும், ஐநா லெவலில் தெரிவிச்சுட்டு இறங்கணும்னு. ரெண்டாவது, ஒருதலை பட்சமாக போர் எல்லாம் கையாளக்கூடாது, ஒருதலை பட்சமாக எல்லை கூட தாண்டக்கூடாது. 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணதான் அதுக்கான நடவடிக்கைகளை ஆயுதத்துக்கு கூட கையில் எடுத்து இந்த மீறி பண்ணக்கூடாது. இன்னைக்கு நல்லா ஒத்துப்பை கழிக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டு இருக்கு, இந்தியா வந்து தன்னுடைய இராணுவ தளங்களையோ இல்லை மக்களையோ தாக்கலை அப்படிங்கிறது வெளிப்படையாக தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை அவங்க பாகிஸ்தான்காரங்க நம்ம தண்ணீரை நிறுத்தினோன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை கைவிட்டுட்டாங்க. அது இனிமேல் எங்களுக்கு பொருந்தாதுபடி நடக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னாக்க, இப்போ அந்த ஒப்பந்தம் செய்து கொடுக்கும்போது 13,000 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட ரஃப்லி ஒரு 14,000 வச்சுக்கோங்க, 14,000ல் 13,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே, சதுரடிக்கு மேலே பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தது இந்த காங்கிரஸ் அரசு யூபிஏ. நம்மக்கிட்ட 800 தான் வச்சுக்கிட்டாங்க. அந்த 13,000ல் இருக்கிற இடத்துல தான் 6 இடங்கள், இன்னைக்கு தாக்குதலுக்கு உள்ளான 9 இடங்கள்ல 6 இடங்கள் இருக்கு. அந்த 6 இடங்களும் இந்த தீவிரவாதத்தின் புகலிடமா இருக்கு. அங்கே உட்காந்து வச்சுதான் இவங்க விட்டமின் டானிக் எல்லாத்தையும் கொடுத்து பாகிஸ்தான் வளர்க்குது. அந்த 6 இடங்களை, அந்த தலைமை இடங்கள் லஷ்கர் தொய்பா அண்ட் ஜெய்ஷ் முகமது இது பாகிஸ்தானில் இருக்க அந்த 3 இடத்துல. இந்த லஷ்கர் தொய்பாவோட 6 இடங்களை தான் இன்னைக்கு குறி வச்சு அந்த தலைமையகத்தை அதாவது இந்த காலத்து டெக்னாலஜி இந்தியா கிட்ட எப்படி இருக்குன்னா, ஒரு குறி, அந்த குறிக்கு மரணம் தப்பினா மரணங்கிற கதையா ஒரே குறி ஒரே ஸ்ட்ரோக்கில் அழிச்சிடும். அந்த அளவுக்கான கதை வச்சிருக்காங்க. இதில் ஈடுபட்ட அதாவது வீரர்கள், ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், அதாவது தரைப்படையும் விமானப்படையும் பாராட்டுக்குது. ஏன்னா கப்பல் படை அந்த இடத்துல இறங்கலை, எல்லாம் அந்த இடத்துல கடல் கிடையாது. இந்த 2 தாக்குதல், அதுலேயும் சில மிசைல்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. துல்லியமாக தீவிரவாதங்களை மட்டும்தான் கை வச்சு 98 பேரை கூண்டோடு அழிச்சிருக்காங்க. அதனால முதல்ல தீவிரவாதிகள் தான் கை வச்சாங்க, பொதுமக்கள் சாகலைங்கிறது ஒப்புக்கொண்டது பாகிஸ்தான். அதனால இவங்க பொதுமக்களை தான் எப்போதையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க தீவிரவாதிகளை வச்சு. இதுவே அவங்க நமக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் உலகளாவையில். ஏன்னா தீவிரவாதத்தால் அமெரிக்கா பாதிக்கப்பட்டது, இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன, பொருளாதாரம் போச்சு. அதே மாதிரி நம்மளுடைய பாம்பேயில் 26/11 நம்மளை தாக்கினாங்க. இன்னைக்கு அந்த இப்போ இஸ்ரேலுக்கும் அவங்க பேர் என்ன, அவங்களுக்கும் நடக்கிற பகுதியில் வந்து முக்கால்வாசி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறதெல்லாம் இந்த தீவிரவாத அமைப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இஸ்ரேலும் இன்னைக்கு தன்னுடைய ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் நிறைய பாதிக்கப்பட்டது. அந்த நாடும் இப்போ நமக்கு அவங்களுடைய ஊடகங்கள் பாராட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைனில் அவங்களும் வந்து நம்ம பாராட்டு கொடுத்துருக்காங்க, ரஷ்யா பாராட்டியிருக்காங்க. ஆனால் இதில் பாராட்டாத 2 கண்ட்ரி, பாராட்டவும் இல்லை தூத்தவும் இல்லைம்மாங்களே, அந்த மாதிரி கதையா லண்டன், யூகேயும் சைனாவும் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா யூகே எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 நாள் முன்னாடி நம்மளோட ஒரு வியாபார ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டாங்க, அதை வரவேற்றாங்க பிரதமர், நம்மளும் வரவேற்றோம். ஆனால் இதில் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. எப்படின்னாக்க, நீங்கள் பெனசீர் புட்டோ ஆகட்டும், இம்ரான் கான் ஆகட்டும், முசாஃபர் அலி ஆகட்டும், போருக்கு அவங்களுக்குள்ள அந்த ராணுவ அமைப்புக்கும் அங்கே இருக்கிற அரசுக்கும் பிரச்சனை வரச்ச தப்பிச்சு ஓடி புகலிடமாக இருக்கிறது லண்டன், இங்கிலாந்து, அந்த யூகே, யுனைடெட் கிங்டம், அங்கே தான் போயிருக்காங்க. அதனால அவங்களுடைய அந்த பாசம்ங்கிறது கொஞ்சம் வெளிப்படுற மாதிரி தான் அவங்க பொதுப்படியாக பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சொன்னாங்களே, பாராட்டுகிறோங்கிற வார்த்தை கண்ணில் படலை. அதே மாதிரி சைனாவும் இது வந்து தீவிரவாதத்தை தாக்குறதுல அவ்வளவு ஏற்றுக்கூடியதில்லை, அந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களும் ஒரு அளவுக்கு ஏதோ மறைமுகமாக ஏதோ எண்ணத்தில் இருக்காங்கிறது வெளிப்பாடு தெரிகிறது. சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவிடம் பேச சொல்லி நம்ம ரஷ்யாவை கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி அவங்க வந்து இதை ஆதரிக்கக்கூடாது, அவங்க வியாபாரம் கெட்டு போகும், இவங்களை நம்பக்கூடாது, தீவிரவாதத்தை சொல்லியிருக்கோம். அது பேசினாங்களா என்னங்கிறது தெரியல. நம்ம மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்காரு புட்டின்ஜிட்ட, அது நடந்ததா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் இன்னைக்கு இது மாதிரி குரல் வராது. அதனால தான் தமிழகம் என்பது இலங்கையினுடைய அம்மன் தோட்டா, சைனாவுடைய குத்தகை எடுத்திருக்கிற துறைமுகமானது ஒரு சின்ன ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கடல் வழியாக அமைந்திருக்கு. இது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துலேருந்து. அதனால் நம்ம வந்து தமிழகமும் அலர்ட்டில் இருக்கணுங்கிறது மக்களுடைய மத்திய அரசில் நினைக்கிறாங்க. அதனால தான் தனுஷ்கோடி பகுதியை இராணுவ இடமாக நோமேன் ஏரியாவை டிக்ளேர் பண்ணி அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க.
இதை கொஞ்சம் கூட என்னைக்கும் இந்த தமிழக அரசு பேசினதா தெரியல. அரசியல் பேசல, உணர்வோட. அந்த 1971 இந்தியர்கள் பல பேர் மடிந்தனர், அதாவது கிராஸ் பார்டர் நடக்கிறச்ச. அதில் என் கணவரும் ஒருத்தர். அதனால் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லை. ஆனால் இந்தியா வந்து உலக நாடுகள் அளவில் இன்னைக்கு இராணுவ தடங்கள் வச்சுருக்காங்க. இவ்வளவு வருஷமாக காங்கிரஸ் அரசு பல கோடி ரூபாய் கணக்கில் பாகிஸ்தான் மீட்ட பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத செலவழிச்சாங்க. ஆனால் 2014 இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும்போது மாண்புமிகு பிரதமர் என்ன சொன்னாங்க, இராணுவ வீரர்கள் இராணுவத்துறைக்கு முக்கியத்துவமான இடம் கொடுக்கப்படும் எங்களது ஆட்சியில் உறுதி சொல்லி சொன்னார். அதே மாதிரி 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்புறம் மே மாதம் சொன்னார், ஆகஸ்டில் கொடுத்தாரு. அதை பலன் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ சொன்னது, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம மீட்டுட்டோம்னாக்க தீவிரவாதம் உலகளாவிலும் மடிஞ்சு போகும், உலகளுக்கு நம்ம விடுதலை கொடுப்போம், இதை செஞ்சே தீர்வோம்னு சொன்னாங்க. அது செய்வதற்கான தருணம் இப்போ வசமாக நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்சது. அந்த முட்டாள்தனத்தை செய்த பாகிஸ்தானுக்கு நம்ம நன்றி செய்வோம். ஏன்னா அவங்க கைவிட்டுட்டாங்க. கைவிட்டதுனால எந்த நிபந்தனையும் நமக்கு பொருந்தாது. ஒரே நிமிஷத்தில் இவ்வளோ 13,000 ஸ்கொயர் ஃபீட் தானே, அடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? 12 hours, 10 hours, 5 hours or 4 hours அடித்து மிசைலில் அடிச்சுட்டாங்கனாக்க அந்த தீவிரவாத டென்ட்டுகள்லாம் அழிக்கப்பட்டதாக்க அங்கே இருக்கிற மக்களும் நம்மளோட தான் இருக்க வருவாங்க. சில காலங்களுக்கு முன்பு பார்லிமெண்ட்லேயும் சரி, மக்களவையிலும் சரி, வெளியிலையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் வசமாக சிக்கிக்கொண்ட காஷ்மீரை மீட்டெடுப்போம், அதான் எங்களுக்கு உறுதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நடைமுறை சாத்தியத்தை இவ்வளவு ஈஸியாக மாற்றிருக்கு பாகிஸ்தான். அது கைவிட்டதுனால அதனால ஃபோக்கஸ் வந்து 6 இடத்துல இவங்களை அழிச்சிட்டாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில். இனிமே அடுத்த வர காலகட்டங்களில் வேக வேகமாக அங்கே இருக்கிற தீவிரவாதத்தை ஒடிச்சிட்டு அதுக்கு துணை புரிந்த இராணுவ தளவாடங்களை கொண்ட பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளையும் அவங்களுடைய பொதுமக்களை வைக்க மாட்டாங்க. நம்ம அவ்வளோ அறக்கர்கள் கிடையாது. இராணுவ தளவாடங்களை நோக்கி மிசைல்கள் பாயும். அதனால தான் இப்போ நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும், அவங்க பார்லிமெண்ட் அமைச்சர்கள் கூட்டத்தையும் பாகிஸ்தான் அழுகுது. பிரதமர் கண்ணை தண்ணி தொடச்சிக்கிறாரு. சும்மாவாது இதற்கு எதிர்ப்பு குரலாக ராஜ்கோட், அதாவது குஜராத்துக்கு மேலே அந்த இடத்துல பூஞ்சில் நாங்கள் வந்து அந்த பூஞ்சி ஏரியாவில் வந்து நம்ம இந்தியர்கள், அப்பாவி இந்தியர்கள் சிவிலியனை 6 பேரை கொண்டுட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த தரப்பும் அந்த தரப்பும் எவ்வளவு கொன்றோம் எவ்வளவு வெற்றி அடைஞ்சதுன்னு சொன்னாலும் நடுநிலை பத்திரிகையாளர் மேல நாடு பத்திரிகைகள் இந்தியாவை தான் பாராட்டுது. அப்போ இந்தியாவுடைய கூற்று தான் உண்மை. 98 தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டு அவர்களது ஹைட் அவுட்ஸ், புகலிடங்கள், ஒளியிற இடம் அத்தனை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அவங்க எங்கே ஓடி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லுது. எப்போதுமே நீங்கள் பார்த்தா இடி அமீன் அவங்கெல்லாம் வந்து தாக்கின போது அவங்க இறப்பை வந்து உடனே வந்து அந்தந்த ஈராக்கெல்லாம் ஒத்துக்கலை, ஈரான்லாம் ஒத்துக்கலை, கொஞ்ச நாள் பிடிச்சது, அதான் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இன்னும் ஒரு 48 மணி நேரம் கூட தாங்காது எது பாகிஸ்தான். அதனால் கூடிய விரைவில் இன்னைக்கு மக்களை தயார்படுத்துகிற நேரத்திலேயே ஆரம்பிச்சுட்டாங்க மறைமுகமாக தீவிரவாத தாக்குதல் முடிஞ்சது. அடுத்தது அந்த தளவாடங்கள். அதனால் நம்மளாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இறந்த மக்களுக்கு நம்ம அனுதாபத்தை தெரிவிப்போம். யார் இந்தியர்கள் இருந்தால் சொல்கிறாங்க, நம்ம தரப்புலேருந்து வரல. ஆனால் அந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவங்க நம்மளுக்கு கொடுத்ததுனால வெற்றி அடைகிறோம். மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் இந்திய அரசுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இந்த தருணத்தில் மேலும் மேலும் வெற்றியை காண்போங்கிறது உறுதி செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.